அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெற செய்யக்கூடியவை எது, செய்யக்கூடாதவை எது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். இந்த வீடியோ பார்க்குறதுல யாரெல்லாம் பிஜிடிஆர்பி பாட்டனிக்கு படிக்கிறீங்களோ அவங்களுக்காக பிஜிடிஆர்பி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி கிளாஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. எத்தனை பேருக்கு அதில் வில்லிங் இருக்குது அப்படின்னு எனக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடலாமா வேணாவான்னு ஐடியா யோசிக்கிறேன். யாருக்கெல்லாம் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ பிஜிடிஆர்பி பாட்னி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக அதுக்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஃப்ரீ வீடியோஸ் தான். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பிஜிடிஆர்பிக்கு எல்லாருமே படிச்சுட்ருக்கோம், படிக்கிறோம். ஒரு சிலர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு சிலர் படிக்கிறோம். இன்றைக்கி படிக்கிறோம், நாளைக்கு படிக்கலை. ஒரு நாள் படிக்கிறோம், 2 நாள் படிக்கிறோம், 3ஆவது நாள் படிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு ரெகுலராக இல்லாமல் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இர்ரெகுலராக போயிட்டுருக்கு. அதில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடியவை எது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக போகுதா அப்படின்னு பார்க்கணும். அது என்ன சார் ஸ்ட்ராங்காக போகுதா அப்படின்னா, நம்ம டெய்லியும் படிக்கிறது கண்டினியூஸாக படிக்கிறோமா, கன்சிஸ்டன்சியாக இருக்கா. ஒரு நாளைக்கு மினிமம் 3 ஹவர்ஸ் படிக்கணும். 3 ஹவர்ஸ் போதுமா அப்படின்னா போதாது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் படிக்கணும். 3 ஹவர்ஸ்க்கு மேலே தான் இருக்கணும். அப்போ மினிமம் 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸ் அப்படின்றது நான் சொல்கிறது படிக்கிறது மட்டும். அப்போ 3 ஹவர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா நமக்கு நிறைய படிக்கலாம், நிறைய நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 3 ஹவர்ஸும் மேக்ஸிமம் இயர்லி மார்னிங் 4 o'clock எழுந்து படிச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி டிஆர்பியில் போஸ்டிங் வாங்க முடியும். இது ஃபஸ்ட்டு ஒன், டிஆர்பியில் செய்யக்கூடிய வேலை. செகண்டு, நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் நமக்கு தெரியணும். நம்ம படிக்கிறோமா இல்லையா. நம்ம எப்போ ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸுக்கு மேலே நம்ம படிக்கிறோமோ அப்போ நமக்கே தெரியும். இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். அப்போது நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் நம்ம உணரணும். எப்போவுமே ஒர்க் 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 இதை மட்டும்தான் நம்முடைய தாரக மந்திரமாக இருக்கணும். ஏன்னா நம்ம போக போகிறது ஒரு லாங் ஜேர்னி. இது இதில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா லைஃப் செட்டில் ஆகிடலாம். நம்ம ஆசைப்பட்ட வேலை கிடைச்சிரும். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அரசு பள்ளியில் போயிட்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக ஜாயின் பண்ணிடலாம். இவ்வளோ இருக்கும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அட் த சேம் டைம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். அப்போது நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் நம்ம உணர்கிற மாதிரி படிக்கணும். எப்படி நான் சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ நம்ம ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் மினிமம் 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸுக்கு மேலே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம மைண்டு சொல்லும். அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். இது செகண்ட் ஒன். தேர்டு ஒன், செய்யக்கூடியவில் நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணிக்கணும். சரியா. எப்போவுமே நமக்கு அடுத்தவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் நிறைய மோட்டிவேஷன் வரும் டிஆர்பி ரிலேட்டடாக. அப்போ நம்ம எப்போவுமே நம்ம மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா பார்க்க தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணுறதுனா எப்படி அப்படின்னா, எவ்ரிடே இயர்லி மார்னிங் எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நம்ம என்ன ரேங்க் எடுக்கணும், எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது நமக்கு நாமே சொல்லிக்கணும். அப்போ சொல்ல என்ன ஆகும்னா நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பழகிடும். அப்போ நம்ம கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிச்சிடுவோம்.
ஸோ அப்போது நமக்கு நாமே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்னவா ஆக போகிறேன் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே, இன்றைக்கி வந்து பார்த்தாக்கா நம்ம நவம்பர் 30 இருக்கோம். அப்போ டிசம்பர் 30க்குள்ளே நவம்பர் 30 2024 இருக்கும். நவம்பர் 30 2025க்குள்ளே நான் என்னவா ஆக போகிறேன் அப்படின்னு நமக்கு நாமே வந்து பார்த்தாக்கா மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ நான் வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் என்ன ரேங்க் எடுக்க போகிறேன், ஸோ நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க போகிறேன் அப்படின்றத வந்து பார்த்தாங்க நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணிக்கணும். இது நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்தது கிரியேட் யுவர் ஓன் ஸ்டடி பிளான். ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளானை க்ரியேட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் கூட வந்து பண்ணாக்க ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி 21 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான ஸ்டடி பிளானை போட்டேன். சரிங்களா? அப்போது உங்களுக்கான ஸ்டடி பிளானை போடுங்க. ஏன்னா எனக்கு தான் தெரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எத்தனை மணி நேரம் படிக்க போகிறேன், எவ்வளோ என்னால் படிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பண்ணாக்கா எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவேன். அப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இது இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டடி பிளானை போடுவேன். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளானை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, நான் இன்றைக்கி எத்தனை மணி நேரம் படிக்க போகிறேன், என்னால் இதை முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, என்ன புக் அவைலபிளாக இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டடி பிளான் போடணும். ஸோ இன்னொருத்தர் போகிற ஸ்டடி பிளானை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்றது அது கொஷின் மார்க் தான். அப்போ உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்கள் தான் வந்து பண்ணாக்கா ஓனாக க்ரியேட் பண்ணணும். அடுத்தது கொஷின் சால்வ் பண்ண தெரியணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது கொஷின் சால்வ் பண்ணால் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இன்றைக்கி நான் வந்து பண்ணால் ஒரு 3 hours படிச்சிட்டேன். அடுத்து வந்து பண்ணாக்கா எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இல்லைனா வந்து பண்ணாக்கா கொஷின் பேங்கை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சுக்கிட்டு அதுக்கு சால்வ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தா ஒரு கொஷின் இருக்குது, அந்த கொஷினுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் ஒன்று தான். மற்ற 3 ஆப்ஷன்ஸும் வந்து பண்ணாக்கா மேக்ஸிமம் மோரார்லெஸ் வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு இடத்துல வந்து பண்ணாக்கா கனெக்ட் ஆகிறதா தான் இருக்கும். அதுக்கான அந்த கனெக்ட் ஆகிற நோட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா, நம்மக்கிட்ட அந்த புக் இருக்கா இல்லை அந்த நோட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நீங்கள் இதை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த 3 ஆப்ஷனுக்கு அதர் 3 ஆப்ஷனுக்கு நம்மகிட்ட நோட்ஸ் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம வந்து பண்ணாக்கா சரியான நோட்ஸ் வச்சுட்டு இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தேடணும். நிறைய வந்து பார்த்தினாக்கா காலேஜ் புக்கு, காலேஜ் டிஆர்பி புக்கு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம தேடும்போது வந்து பார்த்தினாக்கா நம்ம நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். நிறைய நாலேஜை கெயின் பண்ண நமக்கு வந்து பார்த்தினாக்கா நம்மளுடைய அந்த ஓன் ஸ்டடி பிளான் வந்து பார்த்தினாக்கா இன்னும் அதிகமாக இம்ப்ரவைஸ் ஆகும். ஸோ வரக்கூடிய டிஆர்பியில் நம்மளும் ஸ்டேட் ரேங்க் எடுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது ப்ரிப்ரேஷன் அதிகமாக இப்போ நான் டெய்லி வந்து பண்ணாக்கா 3 hours மினிமம் படிக்கணும்னு சொன்னேன். அப்போ ப்ரிப்ரேஷன் அதிகமாக நமக்குள்ளே வந்து பண்ணாக்கா ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், படித்தது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ். அடுத்தது வந்து பண்ணாக்கா இவ்வளோ தான் படிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ். சரிங்களா? மேஜர் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், ஜிகே படிக்கலை, எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கலை அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ். அப்போ படிக்க நமக்குள்ளே வந்து பண்ணாக்கா ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே போகும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பண்ணாக்கா பேலன்ஸ் பண்ண தெரியணும். எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான டைமை எல்லாத்துக்கும் அலாகேட் பண்ணணும். அதே மாதிரி படித்தது எல்லாத்தையும் கரெக்டாக ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுறோமா அப்படின்னு தெரியணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஜருக்கு ஒரு 3 hours, எஜுகேஷனுக்கு ஒரு 1 hour, ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 minutes, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுவும் இருக்குது. நம்ம எதையுமே விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து பண்ணாக்கா எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பண்ணாக்கா மேஜரில் 110க்கு வந்து பண்ணாக்கா ஒரு 80 கொஷின்ஸ் போடுறீங்கன்னா 80 கொஷினை வச்சுக்கிட்டு நம்ம வேலைக்கு போக முடியாது. சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லா நோட்ஸும் நம்மகிட்ட கவர் ஆகுதான்னு தெரியாது. கவர் ஆகிற அளவுக்கு நம்ம படிச்சிடணும். ஏன்னா இப்போ நியூ சிலபஸ் வேறு வந்துடுச்சு. நியர்லி வந்து பண்ணாக்கா ஓல்டு சிலபஸோட ஒரு 40% வந்து பண்ணாக்கா புதுசாக ஆட் பண்ணிட்டாங்க. 40 to 50% புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த நோட்ஸுக்கெல்லாம் நம்ம படித்து முடிக்கணும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து பண்ணாக்கா மேஜரில் வந்து ஒரு 80 கொஷின்ஸ் போடுறோம் அப்படின்னா 80 கொஷின்ஸை வச்சுட்டு நம்ம போஸ்டிங் வாங்க முடியாது. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், எஜுகேஷனும் இம்பார்ட்டன்ட்.
அதே மாதிரி வந்து பண்ணாக்க ஜிகே அந்த 10 மார்க் அதுவும் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சார். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையானா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணால் தான் நம்மளுடைய இந்த பேப்பர் எல்லாமே கரெக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்த நம்ம மேஜரை கரெக்ஷனே பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த 150 மார்க் கரெக்ஷனே பண்ணுவாங்க. அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட். அப்போ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம வந்து பண்ணாக்கா ஒரே ஒன்றுத்தை மட்டும் படிச்சிக்கலாம், மேஜரை மட்டும் படிச்சிக்கலாம், நான் ஸ்டேட் ரேங்க் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நம்முடைய ட்ராபேக்காக அது இருக்கும். சரிங்களா, அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்து இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய கோலை செட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிஜிடிஆர்பியில் போஸ்டிங் வாங்கணும், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக ஜாயின் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய மோட்டிவ், நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய கோல். ஆனால் அந்த கோலில் நம்ம எந்த இடத்துல இருக்க போகிறோம்? சரிங்களா, சிவியில் நம்ம எந்த இடத்துல இருக்க போகிறோம்? எல்லாரும் போஸ்டிங் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சூஸ் பண்ண போகிறோமா, இல்லை எல்லாரும் சிவி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வர போகிறோமா, நம்மளது போஸ்டிங் வருமா வராதா, நம்மளது வந்து பண்ணாக்கா கட் ஆஃபில் வருமா வராதான்னு உட்காந்து ஏங்கிக்கிட்டு இருக்க போகிறோமா, இல்லை வந்து பண்ணாக்கா நம்ம தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க போகிறோமா அப்படின்றத கோல் செட் பண்ணணும். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா நம்முடைய கோல் என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்காக இருக்கணும். சரிங்களா, அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா நிறைய ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா, நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தினாக்கா தனியாக தெரியும். ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாவே நம்ம சிவியில் வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு இருப்போம். நம்ம யாருக்காகவும் எப்போவுமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்காகவும் எப்போவுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா, ஸோ நமக்கு போஸ்டிங் வருமா வராதா, நம்மளது கட் ஆஃப் வருமா வராதா அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்தினாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் இல்லை டாப் 10 ரேங்க்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா தான் அடுத்தவங்க போஸ்டிங் எடுக்க போகிறாங்க. நம்ம நியர்பையில் ஸ்கூல் கிடைச்சிரும். சரியா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்கூல் நமக்கு கிடைச்சிரும். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் மார்க் மட்டும் வாங்குறேன், இல்லை கட் ஆஃபில் லாஸ்ட்டில் வரேன், கட் ஆஃபுக்குள்ளே வந்துடுறேன் ஆனால் லாஸ்ட்டில் வரேன் அப்படின்னா நம்ம எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க ஸ்கூலு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஸ்ட்ரிக் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அப்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்டேட் டாப் ரேங்க்கில் இருக்கணும். அப்போ தான் நான் வந்து நம்ம எதிர்பார்த்த ஸ்கூல் கிடைக்கும், நம்ம எதுக்கும் வந்து பண்ணாக்கா பயப்படாமல் நமக்கு போஸ்டிங் கிடைச்சிரும் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். சரிங்களா, எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறது. அப்போ கோல் செட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது கொஷின். சரிங்களா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா டோட்டலாக வந்து பண்ணாக்கா மேஜரில் 10 யூனிட் இருக்குது, நான் மேஜர் 10 யூனிட் அதே தான் வந்து பண்ணாக்கா எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா மேஜர் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருவோம், ஆனால் எஜுகேஷன் வந்து பண்ணாக்கா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் விட்டுருவோம். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஈஸி கஷ்டம் இதெல்லாம் கிடையாது, ஈஸி ஆடாக இருக்குது அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து பண்ணாக்கா ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க். அது ஈஸியான கொஷினாக இருந்தாலும் ஒரு மார்க்கு தான், கஷ்டமான கொஷினாக இருந்தாலும் ஒரு மார்க்கு தான். அந்த ஒரு மார்க்கு தான் நம்மளுடைய போஸ்டிங்கை டிட்டர்மைன் பண்ணும்போது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இதுக்கு முன்னாடி படித்தேன் டிஆர்பியில், என்னுடைய இது வந்து பண்ணாக்கா ஒரு 2 மார்க்கில் போயிடுச்சு, நான் 4 மார்க் எடுத்திருந்தா நான் கட் ஆஃபில் உள்ளே வந்திருப்பேன். சரிங்களா, இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா தெரியும், யோசிப்பீங்க. சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். அப்போது நம்ம அந்த 4 மார்க் 2 மார்க் இருக்குது இல்லையா, அது எங்கே சார் வரும் அப்படின்னா நம்ம எது ஹார்டுன்னு நினச்சிட்டு விட்டுட்டு வரோமோ அதிலிருந்து நமக்கு வரும். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டம்னு யோசிக்காதீங்க, எல்லாமே ஒரு மார்க். அது ஈஸியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மார்க்கு தான். அப்போ ஈஸியாக இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு விடவும் கூடாது, கஷ்டமாக இருக்குது இது நம்மளால் முடியாது அப்படின்னு விட்டுறவும் கூடாது. அப்போது நம்ம ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க், அது எது வேணால் இருக்கட்டும். நமக்கு வந்து பண்ணாக்கா மேஜரும் இம்பார்ட்டண்ட்டு, எஜுகேஷனும் இம்பார்ட்டண்ட்டு, ஜிகேவும் இம்பார்ட்டன்ட். இன்னும் சொல்லப்போனால் மேஜர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு வந்து பண்ணாக்கா இந்த எஜுகேஷனும் ஜிகேவும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நம்ம யோசிப்போம் ஜிகே வந்து நான் என்ன தான் படிக்கிறேன் சார், ஆனால் வந்து பண்ணாக்கா நான் படிக்கிறதுலேருந்து ஆன்சரே வரலை, கொஷினே வரலை அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி யோசிக்காதீங்க. நம்ம ஜிகே எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அங்கே ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ண நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா அங்கே ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா, நம்ம பாஸ் மார்க் வந்து மேஜர் அப்படின்றது பாஸ் மார்க், அதாவது 75 பாஸ் மார்க். நம்ம மேஜர் நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிங்க அப்படின்னாவே 80 மார்க் எடுத்துடலாம். ஆனால் அந்த 80 மார்க்கை வச்சுட்டு நம்ம போஸ்டிங் வாங்க முடியாது. அப்போ நமக்கு போஸ்டிங் வருமா வராதான்றது டிசைட் பண்ணுற இடத்துல எது இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு ஜிகேவும் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா எஜுகேஷன் சைக்காலஜியும். நீங்கள் அதில் வந்து பண்ணாக்கா 40 மார்க்குக்கு வந்து பண்ணாக்கா அபோவ் ஒரு 20 போட்டிங்க அப்படின்னா மேஜரில் ஒரு 80 வாங்கினீங்கனாலையும் 80 + 20 அபோவ் 100+ வந்துடும். அப்போ 100+னால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் கன்ஃபார்ம். ஆனால் நம்ம என்ன தான் மேஜரில் உட்காந்து நம்ம திரும்ப மேஜரே படிச்சுட்டு இருந்தாலையும் 80 to 90 மார்க் ரொம்ப வந்து பண்ணாக்கா உங்களுக்கு அன்னைக்கான டே உங்களுக்கான டேவாக இருந்ததுன்னா 100+ வாங்கிடுவீங்க.
சரிங்களா, மேஜரில் மட்டுமே. ஆனால் அதுக்கு வந்து பண்ணாக்கா பாசிபிளா அப்படின்னாக்கா அது வந்து பண்ணாக்கா பாசிபிள் தான். எப்போவுமே நம்ம பாசிபிள் தான் யோசிக்கணும். இருந்தாலையும் அங்கே வந்து பண்ணாக்கா என்ன நடக்கணும் யோசிக்கணும். ஏன்னா நம்ம பாசிபிள் வெறும் கான்ஃபிடண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. எது நடக்கலாம், எது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சரிங்களா, அப்போது நம்ம 90+ அப்படின்னு வாங்கிட்டோம்னாலையும் நமக்கு போஸ்டிங் வந்து பார்த்தினாக்கா அந்த கட் ஆஃபுக்குள்ளே நம்ம டாப் ரேங்க்குள்ளே வர முடியாது. அப்போ எஜுகேஷனும் இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. அதே மாதிரி லேர்ன், ப்ராக்டிஸ், மார்க் டெஸ்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ என்ன இது லேர்ன் ப்ராக்டிஸ் அப்படின்னா, நம்ம டே பை டே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லேர்ன் பண்ணுறதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸோ அது எல்லாத்தையும் நல்லா வந்து பண்ணாக்கா செல்ஃப் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா மார்க் டெஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் அட்டன் பண்ணல அப்படின்னாக்கா நம்மளால் வந்து பண்ணாக்கா ஸ்டேட் ரேங்க் வாங்கவே முடியாது. சரிங்களா, ஸோ அப்போது டெஸ்ட் வந்து பண்ணாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி கொஷின் சால்வ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இது எல்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் டெய்லி லேர்ன் பண்ணுறீங்க, டெய்லி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் ஸ்டேட் ரேங்க் வாங்க முடியும். ஸோ என்ன சார் எல்லாமே செய்யக்கூடியவே சொல்கிறீங்களே, அப்போ செய்யக்கூடாதது என்ன, செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னா, வாய்ப்பை விட்டுறாதீங்க. இப்போ வரக்கூடிய வாய்ப்பு, அந்த வாய்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை வாய்ப்புன்றது வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா, இந்த டிஆர்பி விட்டால் அடுத்த டிஆர்பி, அடுத்த டிஆர்பி விட்டால் அடுத்த டிஆர்பி. ஆனால் டிஆர்பி அங்கே கஷ்டம் வந்து பண்ணாக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ வந்து பண்ணாக்கா ஒரு 2-3 இந்த வீடியோ பார்க்கறதுல நிறைய பேர் வந்து பண்ணாக்கா 3 டிஆர்பி அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்லை 4 டிஆர்பி அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போது முன்னாடி ஃபஸ்ட்டு டிஆர்பி நீங்கள் அட்டன் பண்ணும்போது கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்திருக்கும். மெட்டீரியல்ஸ் ஓல்டு சிலபஸ், அது மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்திருக்கும். சரிங்களா, இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ என்னாச்சுன்னா அதுக்கு அடுத்தடுத்த டிஆர்பியில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் வந்துடுச்சு. அப்போ நியூ சிலபஸுக்கு நோட்ஸு தேடணும். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக மாறிடுச்சு. அப்போது வரக்கூடிய வாய்ப்பை விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் இப்போ வந்துடுச்சு அப்படின்னா அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணல அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2-3 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஆர்பி வந்துச்சு, அது அந்த டிஆர்பிக்கும் இந்த டிஆர்பிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இது 4th இயர் நடக்குது. இப்போ வரைக்கும் டிஆர்பி வரலை. சரிங்களா, அப்போ அந்த வாய்ப்புன்றது வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். வரக்கூடிய வாய்ப்பை விட்டுறாதீங்க. அப்போ வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சரிங்களா, நம்ம வந்து பண்ணாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நம்மளும் வந்து பண்ணாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட்டோ இல்லை டாப் 10 ரேங்குக்குள்ளவோ வரலாம். ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செய்யக்கூடியவை எல்லாத்தையும் செஞ்சிங்கன்னா செய்யக்கூடாதவை ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு வெளியே போயிடும். சரிங்களா, ஸோ வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நீங்களும் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.